As you're watching this right now, everything is perfect, right? But உள்ளுக்குள்ள ஒரு weird feeling இருக்கும். Not even sadness, not even stress, but just emptiness. ஸோ இந்த ஃபீலிங் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எஸ், போர்னு நம்ம கேஷுவலாக சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுதான். பட் திஸ் இஸ்ன்ட் போர்டம். திஸ் வாண்ட்ஸ் டு டெல் யூ சம்திங். யா. So I ignored it for years, but until I recognized, I found it out. And in the 10 minutes, I will tell you what it actually wants to tell you. And once you see it, you can't unsee it. Stay with me. We are living in a paradox. Let me paint you a picture. Normal life imagine பண்ணுங்க. Food, doorstep delivery. Entertainment, almost ஒரு clickல. Discomfort, zero. We are living like a kings, bro. Digital kings. But kings shouldn't feel empty, right? But we do every day. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஃப்ளாஷ்பேக்னா டேக் அவர் ஆன்சிஸ்டர்ஸ். அவங்க எந்திரிச்சதுலேருந்து லைக் அவங்களோட டு டூ லிஸ்ட் பி லைக் ஃபுட்டு எப்படி கிடைக்கும் அதை சர்ச் பண்ணுறதுல இருப்பாங்க. அண்ட் தென் ஃபயர் அண்ட் ஏதாச்சும் அனிமல் அட்டாக்ஸ் பண்ண வந்துச்சுன்னா லைக் டைகர், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்களோட தாட்ஸ் இருக்கும். தே டோன்ட் ஈவன் திங்க் டு ப்ரோ இஸ் மை லைஃப் மீனிங்ஃபுல்லா அப்படிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தேர் சர்வைவல் இட் செல்ஃப் வாஸ் மீனிங்ஃபுல். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு அஸ். நம்மளோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இப்போ என்ன இருக்குன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நெக்ஸ்ட் என்ன மூவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணி நல்ல மூவி சஜஸ்ட் பண்ண. இல்லை தப்புலாம் இல்லை. I'm telling, like, see the gap, how far we have come. And here is what nobody tells you, which is boredom is not a problem. Boredom is a privilege. Yes. இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஆர் லைக் எனி டெட்லைன்ஸ் அப்படி இருக்குன்னா இன்னைக்கு நீங்கள் போரிங் ஃபீல் பண்ணுவீங்களா? நாட், வேனிஷஸ். பிகாஸ் போர்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஹே யூ ஆர் சேஃப், யுவர் பேசிக் நீட்ஸ் ஆர் மெட். Now, what are you gonna do with your life? So, இது emptiness இல்லை, இது possibility. And we are running away from it. The signal we keep ignoring. Let me explain this in a better way because this changed my whole perspective. Yes, boredom is a biological signal. Yes, like hunger tells you feed the body. Pain tells you protect the body. And this boredom tells you feed the soul. And என்னன்னா the very second உங்களுக்கு வந்து ஐம் போர்ட் அப்படின்னு ஃபீல் ஆனிச்சுன்னா, தட் எம்டினஸ் நீங்கள் ஃபீல் பண்ண உடனே கையில் ஃபோன் எடுத்துருவீங்க அண்ட் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு மீம்ஸ் அப்படின்னு ஸ்க்ரோல் வலிக்கிற வரையும் ஸ்க்ரோல் அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க. பட் த ஃபன்னியஸ்ட் பார்ட் என்னன்னா, we do know that it's pointless, பட் நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அனாலஜி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் விட்டு போனோடனே ஒரு காலேஜ் விட்டு போனோடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். அண்ட் தென் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். வி நோ தேட் எதுவுமே இங்கே மாறி இருக்காது, பட் வி டூ திஸ். அதே தான் இங்கே ஃபோன்லையுமே. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, we are just uncomfortable with being alone with ourselves. இங்கே தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. What I'm trying to tell you is something is happening inside you right now, in your brain, something invisible that's deciding whether you wanna create your own path or you just wanna follow someone else. So it's deciding your entire future. And let me break it down. Your brain's secret mode, DMN. DMN-னா டீஃபால்ட் மோட் நெட்வொர்க். ரொம்ப பயாலஜிக்கல் டேர்ம், கஷ்டமான டேர்ம்னா நினைக்காதீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். திஸ் இஸ் வேர் யுவர் ட்ரீம்ஸ் டேக் ஷேப், your identity forms, and you figure out who am I, what I'm gonna do. So when you're just sitting, doing nothing, staring at the ceiling, DMN on ஆகும். So your brain super efficient DMN மோடில் ஒர்க் ஆகும். But the very second when you take a phone or just consume some random contents, which is useless, okay, DMN off ஆகிடும். And your brain switches from creator mode to consumer mode. And
ஒரு இதுக்கு ஒரு கதை மாதிரி எடுத்துக்கலாம். ஜெயிலரே எடுத்துக்கலாம், ஜெயிலர் மூவி எடுத்துக்கலாம். உங்க ஃபோன் தான் ஜெயிலு. அதுல இருக்கிற கைதி யாரு அப்படின்னா யுவர் இன்னர் ட்ரீமர். ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன ரோல்னா ஹீரோ ரோல் தான். ஜெயிலர்ல வர ரஜினி சாரோட ரோல், லாக்கிங் அப் த டோர்ஸ் அண்ட் வாட்சிங் த பிரிசனர்ஸ். பட் என்ன, கைதி தான் அப்பாவே ஜனங்க, உள்ள இருக்கவங்க தான் நல்லவங்க, வெளில இருக்கிற எம்டி ஸ்பேசஸ் ஆல் ஃபில்டு வித் ரேண்டம் கண்டென்ட்ஸ் தட் ஈவன் லாஸ்ட் for 5 minutes. Yeah, think about it bro. ஓகே, இப்படி நீங்க வந்து அடிச்சு வச்சிருக்கனால லைக் இந்த ஜெயிலர் ஸ்டோரினால என்ன நடக்கும்? ஓவர் டைம் you stop creating, you stop designing your life, you start mimicking others. Like influencers opinion become yours, their lifestyle become yours, their growth becomes yours. Like you slowly become a one day bro specialist. Yeah, ஒன் டே ப்ரோ நான் இதை பண்ணுவேன், ஒன் டே ப்ரோ நான் ஜிம் போவேன், ஒன் டே ப்ரோ நான் நல்லா படிப்பேன், ஒன் டே ப்ரோ நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உட்காந்து ஒரே செஸ்ல முடிப்பேன், ஒன் டே ப்ரோ நான் கார் வாங்குவேன், ஒன் டே ப்ரோ நான் வீடு வாங்குவேன். ஓ மை காட், ஒன் டே நெவர் கம் ப்ரோ. Do you want to know why it never comes? Because you all guys have the fear of silence. Okay, ஸோ என்ன சொல்ல வரேன்னா லைக் இப்போ ஏதாச்சும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஹாவ் டு சிட் அலோன் அண்ட் டாக் வித் யுவர் செல்ஃப் அண்ட் பிளான், ரைட்? விச் இஸ் ஜஸ்ட் ஹவ் செட் DMN மோட். ஸோ DMN மோட் ஆன் இருந்தால் தான் யூ குட் டூ தட். ஓகே, பட் ஆனால் அந்த சைலன்ஸ் forces you to face yourself, your dreams, your excuses, and we run because you don't want to face. We run for that, we scroll, we binge, we distract. But என்னன்னா இந்த சைலன்ஸா நீங்க உங்களுக்கே டைம் கொடுக்கும் போது அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் தேர் யுவர் க்ரோத் ஸ்டார்ட்ஸ். அங்கே தான் உங்களோட ரியல் க்ரோத்தே இருக்கும். I just want to challenge you something guys. ஸோ ஒரு டெய்லி 30 minutes spend with yourself just alone அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. I know that's impossible nowadays, but just over 10 minutes or 5 minutes or just 2 minutes spend with yourself. Okay, sit alone and the silence feel பண்ணுங்க. And first வந்து it will feel like so uncomfortable, and later after your thoughts become clear and you will feel lighter and you sometimes get some answers about yourselves. Yeah, அண்ட் அந்த ஃபீலிங் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அதை சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போர்டம் இஸ் யுவர் கைட். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ், யுவர் லைஃப் இஸ் போரிங், இட் வில் பிகம் much easier for you. And இனிமேல் boredom feel ஆச்சுன்னா don't grab your phone, do something like this. If this hits different, something clicked means hit the like button and do share, especially with a friend who always scrolling because of boredom, and drop a comment. See you in the next video. Ta-da, bye bye.